தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு பிறகு 5.43 கோடி வாக்காளர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன்பாக 6.41 கோடியாக இருந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்ட பிறகு தற்போது வாக்காளர்களின் எண்ணிக்கை 5.43 கோடியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். சார், தற்போது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 97.37 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான உங்களுடைய கருத்து சார்? இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். மிக சிறந்த முறையில இது நடைபெற்றிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இதுல இறந்து போனவர்கள், அதே மாதிரி இடம் பெயர்ந்தவர்கள், அதே மாதிரி 2 அல்லது 3 பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்தவர்கள் என்று பலர் இதிலிருந்து பலருடைய பெயர்கள் நீக்கப்பட வேண்டிய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இனிமேல் புதிய வாக்காளர்கள் விடுபட்டவர்கள் அல்லது யாருக்கேனும் ஏதாவது புகார்கள் இருப்பின் அவர்கள் இந்த 1 மாத காலத்துல சேர்ந்து கொள்ளலாம். அப்போ அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வரும்போதுதான் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டது மட்டுமல்ல, எவ்வளவு பேர் இணைந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். 20 வருடங்கள் கழித்து இந்த 20 வருடங்களாக நாம அக்யூமுலேட் பண்ணி சேர்த்து வைத்து இவ்வளவு சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சார், அதே போல தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் மற்றும் 35% அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலந்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? இல்ல, நான் அதான் சொல்றேன். இப்போ அது இங்கிருந்து அதாவது வேறு ஒரு தொகுதியிலிருந்து செல்லும் பொழுது அந்த பழைய தொகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெயரை நீக்காமல் இருந்திருப்பார்கள், அவர்கள் நீக்கப்பட்டிருப்பார்கள். அதே போல இறந்து போனவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தோம் என்று நாம் சொன்னால் பல நகரங்களில் மக்கள் அதிகம் வாழக்கூடிய இடங்கள்ல இந்த நீக்கமானது நடைபெற்றிருக்கிறது. அதனால இது ஒரு உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். இன்னும் 1 மாதத்துல நமக்கு தெரியும் இது எப்படியெல்லாம் இதனுடைய மாற்றங்கள் எப்படியெல்லாம் நிகழ்ந்தன, எது சரி எது தவறு என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்வோம். சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சார்.